Welcome to Strictlex. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise question number 10. Find out credit sales from the following information. So credit sales அப்படிங்கிறப்ப நம்ம கன்ஃபார்மா debtors account method யூஸ் பண்ணி தான் போடணும். இங்க இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாமே debtor account தான். So டைரக்டா நம்மளுக்கு எது டெபிட் எது கிரெடிட்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. So debtors on 1st Aprilங்கிறது opening balance of debtors. So cash received from the debtorsங்கிறது இது வந்து credit side of debtor account. Discount allowed, return inward, debtors on 31st March இது closing balance. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா credit side. So except debtors on 1st April 2018 is the debit side. So இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். So balance brought down அதான் உங்களோட opening balance 1 lakh. So cash received 2,30,000, discount allowed 5,000, return inward or sales return ரெண்டு ஒன்று தான் 25,000 and then closing balance 1,20,000. So இதெல்லாம் ஆட் பண்றப்ப நமக்கு 3,80,000 கிடைக்குது. அதே என்ட்ரி இங்க போறோம். So 3,80,000ல 1 lakh less பண்ணா 2,80,000. அதுதான் உங்களுடைய credit sales. And then question number 11. Question number 11 பாருங்க. From the following details find out total sales made during the year. So total salesங்கிறது cash sales plus credit sales. So அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம credit sales கண்டுபிடிக்கணும். So credit sales கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் debtors account. So இதுலயும் அதே மாதிரி தான். So first one வந்து பாத்தீங்கன்னா debtors debit side, cash received from the debtors during the credit. இந்த cash sales வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வராது. So அதனால அதை விட்டுறலாம். So முதல்ல போன சம் போட்டோம் அதே ஃபார்மேட் தான். Opening balance 1,30,000. So cash received ஓகேங்களா debtors account 4,20,000, sales return வந்து பாத்தீங்கன்னா 35,000, bad debts 15,000, balance carried on அதாவது closing balance 2 lakhs. எல்லாத்தையும் ஆட் பண்றப்போ ஆல் டுகெதர் 6,70,000 இருக்கு. அதே தான் நம்மளுக்கு டெபிட் சைடு எழுதணும். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா 6,70,000ல 1,30,000 போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குது 5,40,000. ஸோ அதுதான் நம்மளுடைய கிரெடிட் சேல்ஸ். பட் நம்மளுடைய அவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா டோட்டல் சேல்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்களா 4,60,000 பிளஸ் கிரெடிட் சேல்ஸ் 5,40,000 ரெண்டே ஆட் பண்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 10 lakhs. So therefore total sales is 10 lakhs. And then question number 12 exercise question number 12 from the following particulars prepare bills receivable account. இப்போ நம்ம பார்க்க போறது bills receivable account பார்க்க போறோம். அப்படின்னா இதுல debtors account பாத்தீங்கன்னா bills receivable at the beginning of the year கொடுத்திருக்காங்க. So இது debit side. Bills receivable at the end of the year 2 lakhs வந்து பாத்தீங்கன்னா இது credit side. Cash received for bills receivable இதுவும் வந்து பாத்தீங்கன்னா credit side. Bills receivable dishonored. So இதுவும் credit side. So இதுக்கும் நம்மளுக்கு முன்னாடி bills receivable account நம்ம போட்டிருக்கோம். Example sums போட்டிருக்கோம். So இப்போ exercise அது ஒன்றும் பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பாருங்க. So balance brought down, that is opening balance 1,40,000, cash bank. So நான் ஜென்ரலா போட்டிருக்கேன் 3,90,000. சரிங்களா? And then sundry debtors account. அதாவது இது வந்து dishonored charges 30,000. அது பேர் closing balance 2 lakh. எல்லாத்தையும் ஆட் பண்றப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 6,20,000. அதே இங்க போட்டோம். ஸோ 6,20,000ல 1,40,000 போச்சுன்னா 4,80,000 தான் நம்மளுடைய sundry debtors. சரிங்களா? ஸோ therefore அவங்க கேட்டிருக்க bills receivable account எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,80,000. ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ்ங்கிறப்போ கேஷ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ் தான். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெப்டாஸ் அக்கௌண்ட் போடணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டு தான் நம்ம டெப்டாஸ் அக்கௌண்ட் போடணும். சரிங்களா? எதெல்லாம் டெப்டாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இது டெப்டாஸ், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ், பேட் டெப்ட்ஸ், ரிட்டர்ன் இன்வர்டு, சென்ட்ரி டெப்டாஸ் இது எல்லாமே டெப்டாஸ் அக்கௌண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெப்டாஸ் ஆன் 1st April மட்டும் டெபிட்ல வரும். சரிங்களா? மற்றது எல்லாமே கிரெடிட். ஓகே. ஸோ இங்க பாருங்க கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டாஸ் கிரெடிட், பேட் டெப்ட்ஸ் கிரெடிட், ரிட்டர்ன் இன்வர்டு கிரெடிட்ஸ், சென்ட்ரி டெப்டாஸ் ஆன் 31st இது வந்து கிரெடிட். ஸோ மீன் டைம் வந்து பாத்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த 15,000 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடும் டெப்டாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து டெபிட். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் ஆன் ஃபர்ஸ்ட் இது ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் சைட். கேஷ் ரிசீட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இது வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்டோட கிரெடிட் சைட். அதே மாதிரி இது வந்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் இதுவும் கிரெடிட் சைட். பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st March. ஸோ இது க்ளோசிங் பேலன்ஸ் இதுவும் கிரெடிட் சைட். ஸோ கேஷ் சேல்ஸ் வராது. சரிங்களா?
சரி இப்போ நம்ம சம் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடணும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 60,000. பை கேஷ் ரிசீவ்ட் பில்ஸ் ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000. அதாவது அந்த டிஸ்கவுண்ட் சார்ஜஸ் வந்து 15,000, க்ளோசிங் பேலன்ஸ் 90,000. ஆல் டுகெதர் 2,65,000. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ இந்த 2,65,000 60,000 போச்சுன்னா 2,05,000. இது வந்து பில்ஸ் ரிசீவபிள். ஓகேங்களா, டூ பில்ஸ் ரிசீவபிள் எழுதலாம் ஆர் டூ சண்டரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டும் எழுதலாம். ஸோ நோ ப்ராப்ளம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போகணும். டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ அதே ஃபார்மேட் தான், 2,50,000. ஓகேங்களா. அதே மாதிரி பில்ஸ் டிஸ்கவுண்ட் அங்க கிரெடிட்ல போட்டிருந்தேன், இங்க டெபிட்ல போடுறேன். ஸோ 15,000. இங்க வந்து பாத்தீங்கன்னா பை கேஷ் ரிசீவ்ட் 7,25,000, சேல்ஸ் ரிட்டர்ன் 50,000, பேட் டெப்ட்ஸ் 30,000, பில்ஸ் ரிசீவபிள் 2,05,000. அந்த 2,05,000 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல போட்டிருந்தோம்ல இந்த அமௌண்ட். சரிங்களா. 2,05,000 and closing balance 2,40,000. All together 12,50,000. அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஸோ இந்த 12,50,000ல இது ரெண்டு ஆட் பண்ணா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 2,50,000, இது வந்து பாத்தீங்கன்னா 15,000. ஸோ டோட்டலா 2,65,000 தான் வருது. ஸோ 12,50,000ல 2,65,000 போச்சுன்னா 9,85,000 வரும். ஸோ 9,85,000 வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ். பட் நமக்கு கேட்டிருக்கிறது டோட்டல் சேல்ஸ். அப்போ என்ன பண்ணணும், கேஷ் சேல்ஸ் ஆட் பண்ணணும், கிரெடிட்டோட கேஷ் ஆட் பண்ணணும். ஸோ கேஷ் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்தா 3,15,000. அது கூட நீங்க என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,85,000. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. கிரெடிட் சேல்ஸ் 9,85,000. ரெண்டே ஆட் பண்றப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது 13 lakhs. Therefore, total sales is 13 lakhs. Thank you.